ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங். என்டிபிசி எக்ஸாமுக்காக நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தது இல்லைன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட் போட்டிருப்போம். அவேர்னஸ், ரீசனிங், அப்புறம் ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து என்டிபிசி கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஓகே, இவங்க ஆர்ஓவி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Below given statement followed by two conclusion 1 and 2. You have to take the given statement to be true even if they seem to be variance from commonly known fact அப்படின்றாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். ஆல் மதர்ஸ் ஆர் ஆண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க? எல்லா மதர்ஸும் ஆண்ட்ஸ் அப்படின்றாங்க. வெண்டைகிராமாக வரைஞ்சிக்கலாம். ஆண்ட், ஓகேவா? ஆல் ஆண்ட்ஸ் ஆர் லேடிஸ் அப்படின்றாங்க. எல்லா ஆண்ட்ஸும் லேடிஸ் அப்படின்றாங்க. இதுலேருந்து சால்வ் பண்ணுவோமா? கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க? ஆல் லேடிஸ் ஆர் மதர்ஸ். எல்லா லேடிஸும் மதர்ஸா? இல்லை, சம் மதர்ஸ் மட்டும், சம் மதர்ஸ் தான் லேடிஸ். அப்போ இது தப்பு. அடுத்தது என்ன கேட்குறேன்? ஆல் லேடிஸ் ஆர் ஆண்ட்ஸ். எல்லா லேடிஸும் ஆண்ட்டா? ஆண்ட்டியா? இல்லைல்ல, லேடிஸில் சில பேர் ஆண்ட்ஸ் இருக்காங்க, சம் ஆர் ஆண்ட்ஸ். அப்போ இதுவும் தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 and 2 நாட் நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் நார் 2 ஃபாலோஸ். ரெண்டுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். சூஸ் த ஒன் விச் இஸ் ஆட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆப்ஷன். இல்லை எது ஆடு அப்படின்னு ஆட் ஒன் அவுட்டு. மெய்ஸ், வீட், ரைஸ் இது எல்லாமே சாப்பிட்றதுக்காக, அதாவது மெயின் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மெயின் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. காஃபியை வந்து ரெஃப்ரெஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகே, ரெஃப்ரெஷிங் டிஷ். அப்போ வந்து ஆட் ஒன் அவுட் வந்து இது காஃபி, மற்றது எல்லாமே அத்தியாவசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து காஃபி. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக் இஸ் ரிலேட்டட் டு நம்பர்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நம்பரோட ரிலேட்டட். ஹிஸ்ட்ரின்றது எதோட ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஈவெண்ட்ஸ், நடந்திருக்க ஈவெண்ட்ஸை பொறுத்து தான் ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போ ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். அசர்ஷன் அண்ட் ரீசனு. அசர்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் தான். எர்த்வார்ம்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அப்படியா? இல்லை, எர்த்வார்ம்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லுவாங்க. ஓகேவா? விவசாயிகளின் தோழன்னே சொல்லுவாங்க. அப்போ இது தப்பு. அசர்ஷன் தப்பு. எர்த்வார்ம் பிரேக் டவுன் த சாயில் இன்ட்டு ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் மேக் இட் சாஃப்ட். இது கரெக்டு. எர்த்வார்ம்ஸ் மண்புழுக்கள் வந்து மண்ணை வந்து உடச்சி சின்ன சின்ன பார்ட்டிகளாக மாற்றி சாஃப்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இது உண்மை தான். இப்போ அசர்ஷன் ஃபால்ஸு, ஆனால் ரீசன் வந்து கரெக்டு தான், ட்ரூ. ஓகேவா? கரெக்ட். இஃப் ஸ்டூடெண்ட் இஸ் கோடட் அஸ் 103 அப்படின்னாங்க. அப்படின்னா என்னவாக இருக்கும்? எஸ், ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ஸுக்கு 19. ஓகே, TUDENT. ஓகேவா? டீக்கு என்ன? 20. யூக்கு 21. டிக்கு 404 போடுறேன். ஈக்கு 05. என்னுக்கு 14. டீக்கு திருப்பி 20. இப்போ இதை ஆட் பண்ணுவோமா? 9 + 1 0. சரி, 10 + 15. 15 + 9 59. 9. ஓகே பாருங்கள். 9 1 10. 10 + 5 4 + 5 9. 19 19 + 4 13. அது 23. 3. இங்கே ரிமைனிங் 2. இப்போ ஆட் பண்ணால் 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 103 ஆட் பண்ணி தான் இருக்காங்க. அப்போ இதுக்கு ஸ்கூலுக்கும் அதே மெத்தட் தான் பண்ணியிருப்பாங்க. SCHOOL அப்படின்னு போட்டு எஸ்ஸுக்கு 19, சிக்கு 3, ஹச்சுக்கு 8, ஓக்கு 15, திருப்பி 15. இங்கே எல்லுக்கு வந்து 12. ஓகேவா? ஆட் பண்ணுவோம். 15 + 30. 30 + 40 49. 52 60. 60 + 12 72. ஆன்சர் வந்து 72. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து சப்ஸ்டியூஷன். ஓகேவா? எம்முக்கு பதிலாக என்ன போகிறது? இங்கே எடுத்தோன்னே இங்கே பார்த்துக்கலாம். எம்னா எம் மீன்ஸ் சப்ட்ராக்ட் 12. டிக்கு டி இங்கே டிபிஸ் மல்டிப்ளிகேஷன் 28. பிக்கு பி மீன்ஸ் டிவைடட். ஓகே,
7 அப்புறம் t மீன்ஸ் ஆட் 15 ஓகேவா. 28 7 4 இங்கே அப்புறம் இன்ட்டு 12 அப்புறம் 24 இன்ட்டு 48 48 இங்கே -12 சாரி இந்த மைனஸ் இங்கே 12 இங்கே வந்து +15 12 + 15 27 +48னா -21 ஆன்சர் வந்து -21. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். இன்டர்சேஞ்ச் நேம் சைன் நேம்லி சைன் ப்ளஸ்ஸு அண்டு டிவைட் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 இருந்து 4 இருந்துச்சுன்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனில் தான் நம்ம எடுத்து போட்டாகணும். 4 இருக்க இடத்துல 2 போட்டு சொல்கிறாங்க, 2 இருக்க இடத்துல 4 போட்டு சொல்கிறாங்க, ப்ளஸ் இருக்க இடத்துல டிவைட் இருக்கிறது ப்ளஸ் போட்டால் ஆன்சர் வருதான் பார்ப்போமா. 2 ÷ 4 பண்ண முடியுமா? 1/2ன்னு வந்துடும். 1/2 + 6 வந்துடும். அப்படின்னா 1/2/6னா 1/2 + 6 1/2 + 6னா 6 + 7/2ன்னு வந்துடும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 இருக்கிறதுல 4 இருக்கிறதுல 2 அப்புறம் 6 அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் இருக்கிறதுல டிவிஷன் இருக்கிறதுல ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே 2 + 6 8 ஆன்சர் கரெக்டாக வருதா? இப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த இடத்துலாம் பார்க்க தேவையில்லை. ஆன்சர் கரெக்டாக வருதுன்னா ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஃப் பார்டர் இஸ் கோடட் as 5 7 9 6 4 9 தென் ஆர்டர் கேன் பி கோடட் as அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸும் இந்த லெட்டர்ஸும் இதிலேயே இருக்கா, கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லேயே இருக்கா, கோடிங்கில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லேயே இருக்கான்னு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துறாங்க. இதில் பியில் பார்டரில் ஆர்டர் வந்து அதிலே இருக்குது, அதுவும் ஆர்டராகவே இருக்குது. ஆர்டர் அப்படின்னாவே இருக்குது. பார்டரில் ஆர்டர் இருக்குது. ஓகேவா. அப்போ வந்து இந்த 5 மட்டும் விட்டுட்டு 79649 தான் ஆன்சர். இங்கே 79649 எங்கே இருக்குது? 79649 பி ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பாருங்கள். இந்தியன் ஜுடிஷரி இஸ் இண்டிபெண்டன்ட் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ். இந்தியன் ஜுடிஷரி வந்து சுதந்திரமாக வேலை செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க? ரீசன் என்ன சொல்கிறாங்க? ஜுடிஷரி ஃபேவர் த கவர்மெண்ட் அண்ட் ஹெல்ப் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இட்ஸ் பிளான். இந்த ஜுடிஷரி வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சாதகமாக நடந்துக்கும், அவங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் இது நடந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ரீசன் ஸ்டேட்மெண்ட் வந்து இது ரைட்டு. ஜுடிஷரி வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுன்றது ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா. நம்மளுக்கு உண்மையாகவே இருந்தால் கூட அதை அப்படி சொல்லக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்கள். அயன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அயன் எப்படி எழுதிருக்காங்க? கோக்கி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அயனுக்கு வந்து ஜி எங்கே இருக்குது? -2. ஆறுலேருந்து ஓ எங்கே இருக்குது? ஆறுலேருந்து ஓ 1 2 3 -3. ஓலேருந்து கே எங்கே இருக்குது? 1 2 3 4 சரி 1 2 3 4 4 -4 அப்படின்னா இது -5 இருக்கும். ஓகேவா. அப்படின்னா நைஃபும் அதே மாதிரி தான். KNIFE நைஃபும் அதே மெத்தட் தான். கேக்கு ஃபஸ்ட்டு -2 -3 -4 -5ன்னு வரணும். ஓகே. இருக்கான்னு பார்ப்போமா. கேக்கு -2 வந்து என்ன? ஐயில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ஐயில் தான் ஆரம்பிக்குது. எண்ணுக்கு -3 எண்ணுக்கு -3னா 1 2 3 கே ஐக்கேன்னு முடிய வர்றது இந்த 2 ஆப்ஷன் தான். தேர்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஐக்கு வந்து 4 நைஃபா 1 2 3 4 1 2 3 4 இப்போ 4 வந்து ஈன்னு வர்றது தான் ஆன்சர். IKEAY தான் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா. மதர் சைல்டு க்ளவுட். இது பாருங்கள், இது அந்த அனலாகின்ல வந்து மதருக்கும் சைல்டுக்கும் என்ன இது சம்மந்தம்? மதர்லேருந்து சைல்டு வந்துருப்பாங்க. அப்படின்னா க்ளவுட்லேருந்து என்ன வரும்? ரெயின். ஓகேவா. அப்போ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். இது 3 கொஷின் ஒரே இதில் சால்வ் பண்ணுற மாதிரி. தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இன் ஃபேமிலி. 6 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபேமிலியில். இந்த ஃபேமிலிக்கு 1 கப்புள் ஹேஸ் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ். ஒரு கப்புளுக்கு வந்து அப்பா அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்காங்க. ஓகேவா. இன் ஃபேமிலி அர்ஜுன் இஸ் த சன் ஆஃப் ராஜு. அர்ஜுன்றவங்க வந்து யாருன்னா ராஜுவுக்கு சன்னு. அர்ஜுன்றது ப்ளஸ்ஸு, ராஜுன்றது ப்ளஸ்ஸு தான். அவங்களும் ப்ளஸ் சன்னு தானே. அண்டு இளமதி இஸ் த டாட்டர் ஆஃப் அர்ஜுன். இளமதின்றது வந்து அர்ஜுனோட டாட்டர். அப்போ இவர் தான் அர்ஜுனோட டாட்டர் வந்து இளமதி. அப்போ இளமதின்னு வச்சுக்கிறேன். திவ்யா இஸ் த டாட்டர் ஆஃப் ராணி. ராணியோட டாட்டர் வந்து திவ்யா அப்படின்றாங்க. ஓகேவா. ஓகே.
ஹூ இஸ் த மதர் ஆஃப் இளமதி? ஓ, இளமதிக்கும் அம்மா அவங்க தான் ராணி. அப்படின்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஓகேவா? இவங்க ஒய்ஃபு, இவங்களும் மைனஸ் இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸு. ஓகேவா? அப்புறம் என்ன, திவ்யா இஸ் த டாட்டர் ஆஃப் ராணி சொல்லிட்டோம். ஹூ இஸ் த மதர் ஆஃப் இளமதி? பானு இஸ் த மதர் ஆஃப் அர்ஜுன். அர்ஜுனோட மதர் வந்து யாருன்னு பார்த்தா பானு. அப்போ இவங்க அப்பா இவர் இல்லை, அர்ஜுனோட அப்பா வந்து ராஜு இல்லை, அப்போ அம்மா வந்து பானு. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சா? இவங்க சொன்ன மாதிரி 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸும் இருக்காங்க, சில்ட்ரன்ஸும் இருக்காங்க. கரெக்டாக போச்சா? இப்போ வந்து இது சால்வ் பண்ணலாம். 3 கொஷின். ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி? பானு, அப்புறம் ராணி, திவ்யா, இளமதி, 4 பேர். அப்போ டோட்டல் ஆன்சர் வந்து 4. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் த பேரண்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் த பேரண்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன்? சில்ட்ரன்ட்டோட பேரண்ட்ஸ் வந்து யார், எந்த பேர் அப்படின்றாங்க. இவங்களோட பசங்க வந்து பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அப்போ அவங்க சில்ட்ரன் கிடையாது. ஓகேவா? இவங்க தான் பேரண்ட்டு. பாருங்கள், எடுத்தோடனே ராஜு மானும் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆன்சர் கிடையாது. அர்ஜுனும் ராணியும் தான் ஆன்சர். ஓகேவா? அர்ஜுன், ராணி. ஓகே, ஏன்னா அவங்க தான் சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ், இவங்க வந்து பேரண்ட்ஸோட பேரண்ட். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் டு திவ்யா அண்ட் இளமதி பியர் டு ஈச் அதர் ரெஸ்பெக்டிவ்லி. இளமதிக்கும் திவ்யாவுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஓகேவா? சால்வ். இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம்னா 3 கொஷின் டக்குன்னு சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து வெண்டைகிராம் மாதிரி. அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஃபைன் டே ஆஃப் இட்ஸ் கிளையன்ட்ஸ். 170 கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அதில் 115 பேர் ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ், 110 பேர் ரீட்ஸ் ஹிந்து, 130 பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. பாருங்கள், இதில் பாருங்கள் 170 பேர் தான் இருக்காங்க. அதில் இவ்வளோ பேர் எப்படி படிக்க முடியும்? அப்போ வந்து மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டோமா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே, 3 இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் ஹிந்து, அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா TOIன்னு எழுதிக்கிறேன், டைப்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து ஹெச்ன்னு எழுதிக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐன்னு எழுதிட்டேன். ஓகேவா? மொத்தம் 170 மெம்பர்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து 115 மெம்பர்ஸ் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 115. ஹிந்து வந்து எத்தனை பேர் படிப்பாங்கன்னா 110 மெம்பர்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 130 மெம்பர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆல்சோ 85 ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியன் எக்ஸ்பிரஸையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் படிக்கிறவங்க வந்து 2த்தையும் படிக்கிறவங்க 85 மெம்பர்ஸ். ஓகேவா? இங்கே 85 வரலாம். 75 ரீட்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்டு தி ஹிந்து. இந்தியன் எக்ஸ்பிரஸையும் ஹிந்துவும் படிக்கிறவங்க 75 பேருன்றாங்க. வெளியே எழுதிக்கிறேன். ஓகேவா? 85, இங்கே 75. 95 ரீட்ஸ் ஹிந்துஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. 95. ஓகேவா? 70 ரீட்ஸ் ஆல் 3. 70 பேர் 3ஐயும் படிப்பாங்க. அப்போனா இவங்க கொடுத்ததில்ல, இதை மைனஸ் பண்ணி போடலாம். இப்போ இவங்க 2 பேரும் படிக்கிறது வந்து 75ல் 5 போச்சுன்னா 5, 75ல் 70 போச்சுன்னா 5, 85ல் 70 போச்சுன்னா 15, 95ல் 70 போச்சுன்னா 25. ஓகேவா? இப்போ இவங்க ஆட் பண்ணி இல்லை மைனஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. 15 + 5 20, 20 + 70 90. 115ல் 90 மெம்பர்ஸ் போச்சுன்னா 11ல் இருங்க. 11ல் 90 போச்சுன்னா இங்கே 5, 11ல் 9 போச்சுன்னா 2, 25 மெம்பர்ஸ். இதில் பார்க்கலாமா? இவங்க 110 மெம்பர்ஸில் இங்கே 25, 5, 30, 100 போச்சுன்னா 10 மெம்பர்ஸ். இங்கே 100 வந்துடும். 100 போச்சுன்னா 10 மெம்பர்ஸ். இங்கே 130 மெம்பர்ஸில் 70, 25 + 5 30, 40, 40 + 70 110. 110ல் இங்கே 20 மெம்பர்ஸ். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் கொஷின் சால்வ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. கொஷின் சால்வ் பண்ணுவோமா? ஹவு many ரீட் ஒன்லி த ஹிந்து? ஹிந்து மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 10 மெம்பர்ஸ். ஓகே. ஹவு many ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பட் நாட் ஹிந்து? இந்தியன் எக்ஸ்பிரஸும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் படிக்கிறவங்க, ஆனால் ஹிந்து படிக்காதவங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2யும் சேர்த்து படிக்கிறாங்க. ஹிந்து படிக்காதவங்கன்னா 2ம் படிக்கிறவங்க இவங்க 15, 70ல் இப்போ வந்து 15 மட்டும்தான் 2மே படிக்கிறவங்க இவங்க இல்லாமல், ஹிந்து இல்லாமல். ஹவு many ரீட்ஸ் ஒன்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்? இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 25 மெம்பர்ஸ். இது அவங்க 25 மெம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் வெண்டைக்கு நம்ம சால்வ் பண்ணால் இதுவும் 3 கொஷின். 6 கொஷின் வந்து 2 minutes 3 minutesலேயே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
இஃப் NCLAGJ வந்து ஸ்டாண்ட் ஃபார் பென்சில் அப்படின்னா எப்படி கொடுத்துறாங்க? என்னன்றது வந்து எண்ணுக்கு வந்து P, அதாவது +2. NCLAGJன்றது வந்து +2 வந்து P. இந்த சிக்கு வந்து +2 கொடுத்தா E. அடுத்தது Lக்கு +2னா N. ஓகே, எல்லாமே +2 தான். அப்போ +2. அப்போ அதுக்கு AMJக்கும் அதே +2 தான். ஓகேவா? பாருங்கள், AMJக்கு வந்து ஏக்கு வந்து +2னா C. சியில் ஒரு ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கலர். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். 3C வந்து லாம்டாவுக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? காமாவுக்கு வந்து என்ன கொடுத்துறாங்க? நாட் லெஸ் தென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேவா? 2A. ஓகேவா? B ஆல்ஃபாவுக்கு என்ன சொல்லிடுறாங்க? கிரேட்டர் தென் C. B இஸ் கிரேட்டர் தென் C. அப்போ இது வந்து இதுக்கும் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எப்படி இருக்கலாம்? இதை 3Bன்னு போட்டோம்னா இங்கே 3C ஆச்சுன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரியே ஆயிருமா? 3B ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியுமா? 3B இஸ் கிரேட்டர் தென் 3Cனா இந்த 3C வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2A அப்படின்னு போடலாமா? இப்போ வந்து ஆன்சர் இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? இதில் எது ஈக்குவலாக இருக்குது? மியூன்னா என்னென்னு பார்க்கணும். ஈக்குவல்ன்றாங்க. 3Bயும் 2Aவும் ஈக்குவலா? இல்லை, எப்போ இதை கிடையாது. B மியூ A, Bயும் Aவும் ஈக்குவலா? B வந்து எப்பயுமே கிரேட்டராக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் கிடையாது. ஆல்ஃபா வந்து 3B வந்து 2A விட ஆல்ஃபான்றது என்ன? கிரேட்டர் அப்படின்றாங்க. கரெக்டு. கரெக்டு தானே சொல்கிறாங்க. 3B வந்து 2A விட கிரேட்டர் அப்படின்றாங்க. கரெக்டு தானே? 2A விட 3B வந்து கிரேட்டர் தானே? அடுத்த ஆப்ஷன் போட தேவையில்லை, இதே ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இதுவும் அனலாகி தான். எப்படி சொல்லிடுவாங்க? சிமிலாரிட்டி. மஸ்டோ வந்து மலேரியாவை உருவாக்கும். இதுக்கு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தா இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மஸ்டோ வந்து மலேரியா உருவாக்கும். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி மெத்தடில் இருக்கணும். ஹவுஸ் ஃப்ளை வந்து ஃபுட்டு உருவாக்குமா? கிடையாது. ரோடு வந்து ஆக்சிடென்ட் உருவாக்குமா? இல்லை, மிஸ்டேக்ஸ் தான் ஆக்சிடென்ட் உருவாக்கும். சாயில் வந்து எரோஷன் ஆகிருமா? சாயிலில் எரோஷன் ஆகிருக்குமே தவிர சாயில் வந்து எரோஷனை ஏற்படுத்தாது. ஓகேவா? டொபாக்கோ மூலியம் கேன்சர் வருமா? ஆமாம், டொபாக்கோ வந்து கேன்சர் உருவாக்கும். நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது ஜம்பிள் வேர்ட்ஸு. இது என்னவாக இருக்கும்? LAFCயில் வந்து காஃப் வருமா? அதை குட்டி. இது வந்து டக்லிங்கு. ஓகே, டக்லிங். இது வந்து ஹயர்லிங். ஓகேவா? ஹயர்லிங். இது வந்து கப்பு. ஓகேவா? இதில் எது டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள், பார்க்கலாம். காஃப்ன்றது குட்டி தான், டக்லிங்கிறதும் குட்டி தான், கப்புன்றது குட்டி தான். ஹயர்லிங்கிறது வந்து வேறு. ஓகேவா? ஹயர்லிங் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ரீசனிங் தான். இந்த அசஸ்னிங் ரீசனிங்கில் எப்படி கொடுத்துருவாங்க? யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். அப்படியா? நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமா? ஹாட்டாகவும் ஹியூமிட் கிளைமேட் புழுங்கமாகவும் இருக்கிற கிளைமேட்டில் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமா? இல்லை. அப்போ ரீசன் அது கரெக்டாக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? ஸ்வெட் எவாப்ரேட்ஸ் ஃபாஸ்டர் இன் ஹியூமிட் கிளைமேட். ஸ்வெட்டு புழுக்கமாக இருக்கப்போ ஸ்வெட்டு வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிருமா? அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸ். ஏ இஸ் ஃபால்ஸ், பட் நான் இங்கே போகிறேன், இதுவும் தப்பு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட் போகலாமா? இது பாருங்கள். இதில் கண்டுபிடிக்க முடியாத பாருங்கள். இதுவும் ஜம்பிள் லெட்டர்ஸ் தான். இது என்னன்னு தெரில, எனக்கு தெரியல. இது பார்த்தா மதர் மாதிரி இருக்குது. மதர். ஓகே, அப்போ வந்து இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். இது பிரதர் கீழே இருக்குது. அப்போனா பிரதர். மேலே இருக்கிறது நீஸ். மேலே இருக்கிறது ஆண்ட். ஆண்ட் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆண்ட். இதில் என்ன கேட்குறாங்க? இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஆண்ட்டு, நீஸ், மதர் எல்லாமே ரிலேஷன் தான். இது மதரும் லேடிஸ், நீஸும் லேடிஸ், ஆண்ட்டும் லேடிஸ். பிரதர் மட்டும் லேடிஸ் கிடையாது, பிரதர் மட்டும் ஜென். அதனால் இதுதான் டிஃப்ரெண்ட். ஆட் அண்ட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், ஆட் அண்ட் அவுட் தான். ஹவாய்ன்றது பீச்சு, அதாவது அது ஒரு தீவு. கியூபான்றதும் தீவு தான். கிரீன்லேண்ட்றதும் தீவு தான். ஐலாண்டுன்றது தீவு தான். ஆனால் ஐலாண்டுன்றது காமனாக தீவுக்கெல்லாம் சொல்கிற பேர். ஓகேவா? இப்போ ஐலாண்டு தான் தப்பு. ஓகேவா? ஆட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு
32 இது வந்து 13 இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை வந்து 3-2க்கும் 32 இது என்ன பண்ணால் ஒரு கிடைக்கும் 3-2 13 எப்படி கிடைக்கும்? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. அதாவது 9 + 4 13 அதே மெத்தடில் இருக்கான்னு பார்க்கணும். 5 + 1 5 25 + 1 26 தான் வரும். இது கிடையாது. 8 3 864 + 9 64 + 9 வந்து 128 கிடையாது. 7 49 + 1 வந்து 50 அதுவும் இதுக்கு வராது. 4க்கு வந்து 16 + 49 வந்து 65 ஆன்சர் வருது. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், சிம்பிள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 20 இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போர்ட் மாஸ்டர் முன்னாடி ப்ளஸ் பண்ணால் இது ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோமா? 8 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 0. இப்போ +8 + 5 வந்துடும். +5 பண்ணால் 13 தான் வரும். ஆன்சர் வந்து 12 வரும். இது கிடையாது, அப்போ அதான் இல்லை. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷன் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா 15, அப்புறம் திருப்பி இங்கே ஆட் 15 + ஆட் 0, இங்கே 5 × 0 0. ஓகேவா? 5 × 0 0. அப்போ ஆன்சர் வந்து 15 வரும். அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன? மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுமா? 15 + 0 -0 அங்கே 5. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணிக்கணும். 5ம் 15ம் இப்போ ஆடில் இருக்குது. இங்கே 20 -0 0 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 20 வருதா? அப்போ மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரீசனிங் அல்லது ஆப்டிடியூட் அவேர்னஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? அது வரைக்கும் தேங்க்யூ. நீங்கள் NTPC ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.